ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு செப்டம்பர் 28 பொன்னி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பொன்னி பின்னாடியே சக்தி வர்றாருல. அப்போ சக்தி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனையில நான் தான் உன் புருஷன், நீ சொல்ல மாட்டேன்னு சொல்லி இவ்வளோ பிடிவாதமா இருக்கிறே பொன்னி, அவங்க மட்டும் என்ன இது பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது, நல்ல வேற அந்த கீரை பாட்டி வந்தனால தப்பிச்சிட்டோம் அப்படின்னோடனே இப்போ பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்கு என் கூடவே வரீங்க சொல்ல சொல்ல கேட்காம அப்படி சொல்லிட்டு பொன்னி வந்து கத்துறாங்க. அப்புறமா பொன்னி என்ன சொல்றாங்கன்னா, உங்கள விட்டு பிரிஞ்சு போணும்னு சொல்லி தானே நான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன். அதனால தயவு செஞ்சு என்ன தொல்ல பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப சக்தி பொண்ணிய ஃபாலோ பண்ணி வந்து அவங்க வந்து மறுபடியும் அந்த மளிகை கடையில வேலை பார்க்குறத வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கவலையாயிருது. வீட்ல வந்து சோகமா உட்காந்துருக்கிறாரு. அப்ப அவங்க அப்பாவும் அண்ணனும் வந்து ஏன்டா இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு கேட்கும்போது நடந்ததெல்லாம் சொல்லி வருத்தப்படுறாரு. அப்போ உடனே அவங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, நீ கொஞ்சம் கொஞ்சமா பேசி நீ தான் பொண்ணிய வந்து சரி பண்ணணும். வேற வழி இல்ல. அவ வந்து உண்மைய நிரூபிச்சுட்டா வீட்ட விட்டு போயிருவாளேன்னு கவலைப்படுறதா? இல்ல அவ உண்மைய நிரூபிக்கிறதுக்கு உதவி பண்றதான்னே நமக்கு தெரியல. ஆனா நீ அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அவ மனச மாத்து அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பவானி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பொறை ஏறிருது. அப்போ அவங்க அப்பா ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. ஆனா அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க. என்ட்ட பேசாதீங்கன்னு சொன்னோனே, அவர் ரொம்ப எமோஷனல் ஆகி அப்படியே சென்டிமெண்டா பேசுறாரு. "நீ என்னம்மா இப்படிலாம் பேசுற? நான் உன்ன சின்ன பிள்ளையிலேருந்து இப்படி கையில தூக்கி உன்ன வளர்த்தேனே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே சொன்னோனே, அவங்க அவங்க அக்கா வந்து அப்படியே மனசு மாறி அவங்க அப்பா வந்து கட்டிப்பிடிச்சு என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, உஷா வந்து வேக வேகமா அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கும்போது வீட்டு வாசல்ல யாரோ வந்து நிக்கிறாங்க. "என்னம்மா டெலிவரி பாய் வந்திருக்கிறாரு. எதனாச்சும் ஆர்டர் பண்ணியா? ஃப்ரூட்ஸ் எதனாச்சும்?" அப்படின்னு சொல்லும்போது ஹெல்மெட்ட கழட்டி பார்த்தா சண்முகம். "ஏய் நீங்க வந்திருக்கீங்களா?" அப்படி சொல்லிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சாப்பிட சொல்றாரு. அப்புறமா பொன்னிய பத்தி பேசுறாங்க. அப்போ உஷா என்ன சொல்றாங்கன்னா, "நாங்க தான் மொதயே சொன்னோம்ல, அவ வந்து அப்படிதான்னோனே." இப்ப அவர் சண்முகம் என்ன சொல்றாருன்னா, "இல்ல அவ அந்த மாரிலாம் இல்ல. அவ மேல எந்த தப்பு இல்ல. அவ சீக்கிரம் நிரூபிப்பா பாரு." அப்படிங்கிற மாரி இவங்க 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.